ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. ஆன்மீகத்தில் நாம் ஆழமான ஈடுபாடு வைத்துக் கொண்டால் அதற்கேற்ற பலன் கைமேல் கிடைக்கும். இனிய காலை வணக்கம். குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. காய்ந்த நிலம் மழை பெய்வதனால் செழிப்படையும், கட்டைப்புல் மேய மேய துளிர்க்கும். ஆன்மீக பணிகளில் உங்கள் சொத்தை செலவழித்தால் அது வளர்ந்து கொண்டே இருக்கும். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தப்பீடத்தில் கருவறை பணியை இன்று திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை கோயம்புத்தூர் மாவட்டம் ரத்தினபுரி மற்றும் போலீஸ் குடியிருப்பு ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். வெங்கலத்தூர் கிராமம், திருவண்ணாமலை மாவட்டம். நாங்கள் தொண்டுக்கு வந்திருக்கோம். நாங்கள் முதல்ல அம்மாவை பார்க்கறதுக்கு வர சொல்ல குரு அம்மாவை பிறந்த நாளுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. அப்போ ஃபஸ்ட்டு முறையாக வர சொல்ல குரு அம்மாவை பார்த்தோம். குரு அம்மா பார்த்துட்டு சத்தி மாலை போட்டு வரலாம் அந்த வெங்கத்தூர்லன்னு சொன்னாங்க. முதல்ல வர சொல்ல வெறும் 10 பேர் தான் வந்தோம். இன்றைக்கி ஒரு 150 பேர் வரோம். அது அம்மாவோட அருள். ரெண்டாவது பட்சமாக நாங்கள் கோயிலுக்கு வந்து நேரம் சொல்ல, அப்புறம் என்னுடைய லைஃப்பில் நீ போடா மகனே இந்த வருஷத்துலேயே கல்யாணம் ஆகும் உனக்கு அப்படின்னு அம்மாவை சொல்லிச்சு. அதுக்குன்னே கேட்டேன் அம்மாவை. அம்மா போடா மகனே இந்த மாதத்தில் முடிஞ்சிட்டுன்றான்னு சொல்லிச்சு. அப்புறம் திரும்ப அம்மாவை பார்த்துட்டு போக சொல்ல ஒரு ஏழ்மையான குடும்பம் தான். அந்த குடும்பத்தில் போய் பார்த்தோம். பார்த்த உடனே அதே வருஷம் முடிஞ்சு போச்சு எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. ஓம் சக்தி. அதனால் அம்மாவுக்கு நான் 12 வருஷமாக இருமுடி எடுத்துகிட்டு வரேன். எங்கள் ஃபேமிலியோட மாலை போட்டு சத்திய மாலை எடுத்துகிட்டு வரோம். எந்த கஷ்டம் இல்லாமல் எந்த கஷ்டம்னாலும் அம்மா பார்த்துட்டு தான் போவோம். எதுனா ஒரு விசேஷம் செய்யணுன்னா அம்மாவோட பார்த்துட்டு போனோமாக்கா அந்த விசேஷம் எங்களுக்கு நல்லபடியாக கைகூடி வரும். அதனால் இந்த மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலுக்கு வருஷம் தராமல் வருவோம், தொண்டுக்கு வருவோம், அம்மா பிறந்த நாளுக்கு வருவோம், ஆடி மாதமும் கலந்துக்கிறோம். ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. கோயில்களை புறக்கணித்ததால் நிறைய சீர்கேடுகள் வந்திருக்கின்றன. இந்த நிலையை மாற்றியாக வேண்டும். மீண்டும் மறுமலர்ச்சி பெற வேண்டும். இப்போது அதற்கு தான் முயல்கிறோம் என்பது குரு உபதேசமாகும். கோவை மாவட்டம் சாயிபாபா காலனி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் நமது ஆன்மீக குரு அருள்மிகு பங்காரு அம்மா அவர்களின் 85வது அவதார திருநாள் மற்றும் மன்றத்தின் 43ஆம் ஆண்டு விழாவினை முன்னிட்டு கலச விளக்கு வேள்வி பூஜை மிக கோலாகலமாக நடைபெற்றது. ஓம் சக்தி கொடி பூஜை செய்து தொடங்கிய இந்த நிகழ்வில் அந்த பகுதி செவ்வாடை சக்திகள் திரளாக கலந்து கொண்டு அன்னையின் அருளாசியினை பெற்றனர். அன்றைய தினம் சுமார் 63,000 ரூபாய் மதிப்புள்ள சமுதாய பணிகள் செய்யப்பட்டது. நிகழ்வின் இறுதியில் அனைவருக்கும் சுவையான அன்னதானம் பரிமாறப்பட்டது. ஓம் சக்தி.
அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.